தல தோனியவே ஆச்சரியப்பட வைத்த அஸ்வின் ஒரே மேட்சில் 8 விக்கெட், அடுத்தடுத்து தெரித்த ஸ்டெம்புகள். வியந்து போன தல தோனி. அசால்ட்டாக விக்கெட் எடுத்த ரவிச்சந்திரன் அஸ்வின். அதாவது இந்த வருட ஐபிஎல் தொடர் வருகின்ற 22ஆம் தேதி தொடங்க இருக்கிறது. இந்த தொடருக்காக ஐபிஎல் அணிகள் அனைத்தும் ஏற்கனவே வலைப்பயிற்சிகளில் ஈடுபட்டு வருகின்றன. அதிலும் இந்த வருட ஐபிஎல் தொடர் தொடங்குவதற்கு முன்பாகவே, சுமார் ஒரு மாதத்திற்கு முன்பாகவே முதல் அணியாக சிஎஸ்கே அணிதான் பயிற்சியை தொடங்கி இருந்தது. அதிலும் நம்ம தல தோனி தான் முதல் ஆளாக பயிற்சியை தொடங்கி இருந்தார். அதற்கு பிறகுதான் ருத்ராஜ் கெய்க்வாட் உள்ளிட்ட மற்ற வீரர்களும் சிஎஸ்கே அணியின் பயிற்சியில் இணைந்தனர். மேலும் இந்த வருட ஐபிஎல் சீசனில் சிஎஸ்கே அணி விளையாடப் போகும் முதல் போட்டியில் மும்பை அணியை எதிர்கொள்ள இருக்கிறது. மும்பை அணியை பொறுத்தவரையில் இப்போது பலம் வாய்ந்த அணியாக திகழ்ந்து வருகிறது. அதற்கு காரணம், அண்மையில் நடந்து முடிந்த சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் மும்பை அணியை சேர்ந்த ரோஹித் சர்மா, ஹர்திக் பாண்டியா மற்றும் நியூசிலாந்து அணியை சேர்ந்த மிச்சல் சாண்டனர் உள்ளிட்டோர் செமத்தனமான ஃபார்மில் இருந்து வருகின்றனர். மேலும் இவர்கள் மட்டுமில்லாமல் ஜஸ்பிரீத் பும்ரா மற்றும் சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, ட்ரெண்ட் போல்ட் உள்ளிட்டோரும் சூப்பரான ஃபார்மில் இருக்கின்றனர். இதன் காரணமாக இப்போது உள்ள மும்பை அணியை வீழ்த்துவது என்பது மிக மிக கடினமான விஷயம். இன்னும் சொல்ல போனால் இந்த முறை மும்பை அணிதான் ஐபிஎல் கோப்பையை கைப்பற்றும் என்று பலரும் இப்போதே கூறி வருகின்றனர். அந்த அளவுக்கு மும்பை அணி பலம் வாய்ந்த அணியாக இருக்கிறது. எனவே அப்படிப்பட்ட மும்பை அணியை முதல் போட்டியில் சிஎஸ்கே அணி எதிர்கொள்கிறது. இதனாலேயே சிஎஸ்கே அணி வலைப்பயிற்சியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறது. அது ஏனென்றால் இந்த தொடர் ஆரம்பித்த பிறகு சில தோல்விகளை சந்திக்கலாம். ஆனால் தொடரின் முதல் போட்டியிலேயே தோல்வி என்பது அந்த அணிக்கு மனதளவில் பெரிய பின்னடைவாக அமைந்துவிடும். எனவேதான் அப்படி எதுவும் நடந்துவிடக்கூடாது என வலைப்பயிற்சியில் சிஎஸ்கே அணி வீரர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். அப்படியாக நடைபெற்ற பயிற்சி போட்டியில் நம்ம அஸ்வின் செம வெறித்தனமான பந்து வீச்சை வெளிப்படுத்தி இருக்கிறார். அதாவது நம்ம அஸ்வின் மட்டுமே இந்த போட்டியில் 4 ஓவர்கள் வீசி 13 ரன்கள் மட்டுமே விட்டு கொடுத்ததோடு மட்டுமில்லாமல் ஒன்றல்ல இரண்டல்ல 8 விக்கெட் எடுத்து நம்ம தல தோனி உட்பட அனைவரையும் ஆச்சரியப்பட வைத்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த அளவுக்கு நம்ம அஸ்வினின் பந்துவீச்சு என்பது துல்லியமாக இருந்துள்ளது. அதுவும் பல வருடங்களுக்கு பிறகு மீண்டும் சிஎஸ்கே அணியில் இணைந்திருப்பதால் நம்ம அஸ்வினின் பந்துவீச்சு என்பது வழக்கத்தை விட பல மடங்கு நேர்த்தியாகவும் துல்லியமாகவும் இருப்பதை உணர முடிந்தது. அது மட்டுமில்லாமல் இதே வலைப்பயிற்சியில்தான் முகேஷ் சௌத்ரி வீசிய பந்தை மிக நீண்ட தூர சிக்ஸருக்கு நம்ம தல தோனி பறக்க விட்டிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. எனவே மும்பை அணி எந்த அளவுக்கு பலம் வாய்ந்த அணியாக இருந்தாலும் நம்ம சிஎஸ்கே அணி மும்பை அணியை தோற்கடித்து விடும் என்றே சொல்லலாம். ஒரு பக்கம் அஸ்வினின் வெறித்தனமான பந்துவீச்சு, மற்றொரு புறம் தோனியின் பழைய அதிரடி ஆட்டம், அது மட்டுமில்லாமல் நம்ம ருத்ராஜ் கெய்க்வாட்டின் நேர்த்தியான நிதானமான ஆட்டம் என்று சிஎஸ்கே அணியும் இப்போது மும்பை அணிக்கு சவால் விடும் அளவுக்கு இருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.